வாராய். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு ஒரு சின்ன வழிபாடு. ஜாதகம் பார்த்துருப்போம், பொருத்தமெல்லாம் இருந்திருக்கும். வரன் இந்த வருஷம் அமையுது, அடுத்த மாதம் அமையுது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணங்களால் தட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடிய அந்த களத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், இதனுடைய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. திருமணம் அதனால் தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. திருமணம் எப்போ தான் அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். திருமணத்துக்காக எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பரிகாரங்கள், ஒவ்வொரு ஆலயங்களுடைய பரிகாரங்களும் சொல்லியிருப்பாங்க. ஜாதக தோஷத்தில் இருக்குது, அதில் இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. எல்லாவற்றையும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் திருமணம் நடந்த பாடு இல்லை. என்ன செய்யலாம்? தட்டிகிட்டே போகுது. அடியேன்னு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். அதாவது புனர்பூஷம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, அந்த புனர்பூஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, நல்ல காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். புனர்பூஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எனக்கு திருமணம் ஆகணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் மகாலட்சுமி ஆலயம் கிடையாது அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ போட்டு நல்ல தூபம் காட்டி, நல்ல வாசனையான மலர்களை சூடி தூபம் காட்டி, நான் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. அப்படி வழிபடும் பட்சத்தில் சீக்கிரமே இந்த திருமணம் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படாது. அந்த இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது, அதாவது 7ஆம் இடம் இந்த மாதிரி ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது தடங்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இந்த இதை பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். திருமணம் ஆகணும் அப்படின்ற எண்ணங்களை சொல்லி அம்மாள்கிட்ட சொல்லி, அம்மா மகாலட்சுமிகிட்ட சொல்லுங்கள், எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். நல்லபடியாக சீக்கிரமே திருமணம் நடக்கும். மேலும் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு விளக்கத்தை கேட்கணுன்னா அடியை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.